லுலுவின் மாயாஜால தினம் ஒரு காலத்தில் ஒரு மாயாஜால காட்டின் வெளிம்பில் ஒரு வசதியான சிறிய வீட்டில் லுலு என்ன குழந்தை முயல் வாழ்ந்து வந்தது. லுலு மிகவும் ஆர்வமுள்ள பன்னியாய் இருந்தார். இன்னும் விசேஷமா உண்கிறேன் அவள் சொன்னால். அவளது சிறிய மூக்கு உற்சாகத்துடன் துடித்தது. லுலு தனது மென்மையான சூடான படுக்கையில் இருந்து குதித்து கால உணக்க சமையறைக்கு சென்றாள். அங்கே அவளுடைய அம்மா ஒரு சுவையான கேரட் ஸ்மூத்திய தயார் செய்திருந்தாள். லுலு தனது ஸ்மூத்திய உறிஞ்சி, நன்றி மம்மி, நான் சாகசத்துக்கு தயாரா இருக்கிறேன். காலை உனக்கு பிறகு லுலு மந்திர காட்டை ஆராய முடிவு செய்தார். அவள் தனக்கு பிடித்த சிவப்பு தாவணியை அணிந்துகிற கதவை தாண்டினாள். காடு முழுவதும் வண்ண மலர்கள், மின்னும் விளக்குகள் மற்றும் நட்பு விலங்குகள் நிறைஞ்சது. முதலில் லுலு அணியில் சாமியை சந்தித்தார். சாமி கொட்டைகள் சேகரிப்பதில் மும்முரமா இருந்தார். வணக்கம் சாமி. என்ன லுலு, கொட்டைகள் சேகரிக்கனா உங்களுக்கு உதவ முடியுமா? சாமி சிரிச்சுக்கிட்டே, நிச்சயமா லுலு, நாம் சேர்ந்து ஒரு பெரிய கொட்டைகளை உருவாக்குவோம். அவர் வேலை செய்து கொண்டிருந்த போது ஒரு மென்மையான சத்தம் கேட்டது. அது அருகில் உள்ள புதிரில் இருந்து வந்தது. லுலு உள்ளே எட்டி பார்த்த போது சிறுவுடன் சிறிய பறவையை கண்டார். ஐயோ, இந்த சிறிய பறவைக்கு உதவி தேவை, லுலு கூறினார். சாமியும் லுலுவும் பறவைய கவனமாக எடுத்துட்டு புத்திசாலித்தனமான கவனிப்புக்கு பெயர் பெற்ற மாமா ஆந்தை இடம் எடுத்து சென்றனர். அம்மா ஆந்தை குட்டி பறவைக்கு உதவி செய்து, இந்த பறவையை என்னிடம் கொண்டு வந்ததுக்கு நன்றி லுலு. நீயும் சாமியும் இன்று ஒரு நல்ல காரியத்தை செய்தாய். லுலுவும் சாமியும் காடு வழியா தங்கள் சாகசத்தை தொடர்ந்தனர். அவர்கள் டெய்சீத்தி மானுடன் கண்ணாமூச்சி விளையாடினர் மற்றும் சூரியன் மறைய தொடங்கியதும் மின்மினி பூச்சிகளுடன் நடனமாடினர். வானம் ஆரஞ்சு மற்றும் இளஞ்சியப்பு நிறமாக மாறியதும் வீட்டுக்கு செல்லும் நேரம் இது என லுலு அறிந்தார். அவள் தன் புதிய நண்பர்களிடம் விபத்து விட்டு தன் வசதியான வீட்டுக்கு திரும்பினாள். அன்று இரவு லுலு தன் படுக்கையில் பதுங்கிக்கின்றாள். அவள் இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பியது. அவளுடைய மனம் மாயாஜால நினைவுகள் நிறைஞ்சது. இனி எப்பொழுதும் சிறந்த நாள் என்ன அவள் கண்களை மூடிட்டா. லுலு உறக்கத்தில் மூழ்கியதும் ஒவ்வொரு நாளும் புதிய அதிசயங்களும் அற்புதமான நண்பர்களும் நிறைஞ்சிருப்பதை அறிந்த அவள் இன்னும் பல சாகசங்களை கனவு கண்டாள். அதனால் லுலு தூங்கினாள் அமைதியா. மற்றொரு மாயாஜால நாளுக்கு தயார். முடிவு